வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 12-13 எபிசோட் நம்ம உங்க தயவுல நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில டெய்லியுமே ஒரு 3 உலகத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு வர்றோம். அது தெரியுமா உங்களுக்கு? கேட்க ஆச்சரியமா இருக்கா? நம்ப முடியலையா? ஆமா. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, உலகில் நாம் அப்படின்றதா டாபிக். அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில டெய்லியுமே நம்ம ஒரு 3 உலகத்துக்கு நம்மளே அறியாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளே அறியாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற உலகங்கள் பேர் என்ன அப்படின்னா, மொத்தம் 3 உலகம். ஒரு உலகத்துக்கு பேரு தூள உலகம், ரெண்டாவது சூட்சும உலகம், மூணாவது காரண உலகம். அதை நம்ம டிராவல் பண்றது எது மூலமானா, தூள உடல் இந்த உடல், சூட்சும உடல் அப்படின்னு ஒரு உடல் இருக்கு, அது சூட்சும உலகத்துக்கு, காரண உடல் அப்படின்னா காரண உலகத்துக்கு. மொத்தம் 3 உலகம். அதை 3 உடல் எடுத்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த உலகம் தெரியுது. நம்ம கண் மூலமா நம்ம பார்க்கிறோம், நம்ம காது மூலமா சத்தங்களை கேட்கிறோம், மூக்கு மூலமா நம்ம நுகர்றோம். இது இல்லாம நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமா எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது இல்லாம நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம், அந்த உலகங்களோட நம்ம இன்ட்ராக்ட் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் தூள உடல். சூட்சும உடல் என்ன? சூட்சுமம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர் ஒரு சீக்ரெட். இந்த ஒரு சூட்சுமம் என்ன தெரியுமா? அப்படிலாம் நம்ம தமிழ் வழக்காட்டு மொழியில் அடிக்கடி வரும் பார்த்துருக்கீங்களா? இந்த சூட்சுமம் என்னன்னா, இந்த ரகசியம் என்னன்னா, அதுதான் விஷயம். அப்ப இந்த ரகசியம் என்னன்னா, சூட்சும உடல். சூட்சும உடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உடல்ல இயங்கிட்டு இருக்கும் போதே நம்மளே அறியாமலே நம்ம எண்ணங்கள் எங்கெங்கயோ போவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டில் அப்படியே உட்காந்துருப்போம். கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்து நம்ம பாட்டில் எங்கேயோ போயிட்டு இருப்போம். திடீர் டீச்சர், ஏய் இந்த உலகத்துக்கு வா அப்படிம்பாங்க. அப்படின்னா பிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னொரு உலகத்துக்கு நம்ம எண்ணங்கள் மூலமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்மளுக்கே தெரியாது. அது பாட்டில் போயிட்டு இருக்கோம், அது பாட்டில் எங்கெங்கயோ நம்ம போயிட்டு இருப்போம். அந்த எண்ணங்கள் எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நைட்டு நம்ம தூங்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா தூங்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய உடல் பெட்ல படுத்திருக்கு, ஆனா கனவு அப்படின்ற ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள நம்ம போறோம். நல்லா பாத்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து நம்ம தூங்கிட்டோம், நம்ம உடல் இங்கதான் இருக்கு. ஆனா நம்ம வேற ஒரு உடலை எடுத்துட்டு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க என்னென்னமோ பண்றோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. டக்குன்னு முடிச்ச உடனே நம்ம இங்க வந்துடும். அப்ப அது எங்க? அப்படி பார்த்தா எது உண்மை? அப்போ உடல் இங்க இருக்கு, ஆனா வேற ஒரு உடல்ல நம்ம உணர்வுகள் எல்லாமே இங்க நல்லா கரெக்டா இருக்கு. அங்க ஏதாவது அடிச்சா வலிக்குது, பயப்படுறோம், எல்லா உணர்வுகளும் அங்க இருக்கு. பாத்துருக்கீங்களா? கனவுல நிஜமா மாதிரி இருக்கு தெரியுமா? அதுதான் சூட்சும உடல் அப்படிம்பாங்க. அப்ப இந்த சூட்சும உடல் அப்படின்றதும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கே அறியாம நம்ம கனவுலகத்துக்கு போய் அதை பண்ணிட்டு வர்றோம். சரிங்களா? மூணாவது காரண உடல். காரண உடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரண தேகம் அப்படின்னா உங்களுடைய காரணம்னா என்ன? ரீசன். அப்ப இந்த உடலை எடுத்ததுக்கான ரீசன் என்னங்கிறத ஒட்டுமொத்த ஸ்டோரேஜா அந்த உலகத்துலதான் இருக்கு. சோ மூணாவது உலகம். அது எப்படி? நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? சில பேருக்குலாம் கனவுல நினைச்சது அப்படியே வெளியில பழிக்கும். நம்மளுக்கே கூட சம்டைம்ஸ் கனவுல நினைச்சிருப்போம் சில விஷயங்கள், அப்படியே வெளியில இருக்கும். சம்டைம்ஸ் பாருங்க, நம்ம வீட்டுல உட்காந்து பேசிட்டே இருப்போம், இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே நம்மளுக்கு தோணுங்கிறீங்களா? அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, அந்த காரண உடல் தான் வருது, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப காரண உடல்னா நீங்க பல ஜென்மங்களா பிறப்பு இறப்புங்கிற சந்திச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோர்வை எல்லாமே இங்க இருக்கு. அது இந்த பிறப்புக்கான, இந்த பிறப்பு எதற்காக நீங்க பிறந்தீங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கான ரீசன் அந்த காரண உடத்துல இருக்கு. அப்ப அது எப்ப டிராவல் பண்ணுவோம்னா, நம்ம நல்லா தூங்கிடுவோம், கனவு வருது. இது இல்லாம நைட்டு ஒரு 1:30-2 மணில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் ரொம்ப ஆழ்ந்து தூங்குவோம் தெரியுங்களா? ரொம்ப ஆழ்ந்து தூங்குவோம். அந்த டைம்ல தான் நம்மளால அந்த காரண உடலை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த கனவு அப்படியே ரியலா இருக்கும், நேர்ல பாக்குற மாதிரி நம்ம அப்படியே ரியலா இருக்கும். அதுதான் அந்த பட் அது எல்லாத்துக்குமே நடக்காது. நம்ம கனவு உலகத்திலே இருந்து கனவுலயே வந்துருவோம். பட் சில டைம் வந்து அந்த ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சில டைம் நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய விஷயம். புரியுதுங்களா? அப்போ தூள உடல், தூள உலகம், சூட்சும உடல், சூட்சும உலகம், காரண உடல், காரண உலகம்ங்கிற 3 உலகத்தை நம்ம தேடி போறோம். இதே சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் காஸ்மோஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் காஸ்மோஸ் இஸ் ஃபில்ட் வித் டார்க் எனர்ஜி,
டார்க் மேட்டர் அண்ட் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல 70, இந்த பிரபஞ்சத்துல 70% டார்க் எனர்ஜி இருக்குன்றாங்க. இருட்டா இருக்கும், அவ்வளவுதான். அதுல என்ன, அது என்ன எதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆனா 70% ஆஃப் காஸ்மோஸ் இஸ் ஃபில்ட் வித் டார்க் எனர்ஜி. 27% இஸ் ஃபில்ட் வித் டார்க் மேட்டர். அது என்னன்னு இன்னும் தெரியாது அவங்களுக்கு. இது இல்லாம நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்த பிசிக்காலிட்டி இருக்கு இல்லையா, இந்த எர்த் 3 பிசிக்கலா இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 3% மட்டும்தான் இருக்கு. அந்த 3%லயும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டூலு நம்ம உடம்பெல்லாம் இருக்குன்னா, இது நம்ம பைசெக்ட் பண்ணி உள்ள போனோம்னா நம்மளுக்கு மாலிகூல்ஸ் இருக்கும். மாலிகூலுக்கு அப்புறம் ஆட்டம்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா 99% எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த ஆட்டம்ல வந்து உங்களுக்கு நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் 3மே இருக்கு. பட் அதுக்குள்ள இருக்கிறது அது சின்னதா தான் இருக்கு. மூணுலாம் எம்டி ஸ்பேஸ் தான். அப்ப நீங்க வந்து பிசிக்கல்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 0.01% தான் பிசிக்கல். இது எல்லாமே டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அண்ட் எம்டி ஸ்பேஸ் இன் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் 3. இதைத்தான் நம்மளுடைய சித்தர்கள் ஆதி காலத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தூள தேகம், சூட்சும தேகம், காரண தேகம் தான் டார்க் எனர்ஜி, சூட்சும தேகம் தான் டார்க் மேட்டர், மீது இருக்கிற பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்களுக்கு தூள உடல். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த டார்க் எனர்ஜி தான் வந்து டார்க் மேட்டரை ரன் பண்ணுது. டார்க் மேட்டர் தான் உங்களுக்கு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரன் பண்ணுது. இதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு, கர்ம வினை தான் எல்லாத்தையும் ரன் பண்ணுதுன்னு. இதை வந்து இப்ப கிட்டத்தட்ட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சயின்ஸ் நெருங்கிட்டு வந்துட்டு, சரிங்களா? அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸும் அந்த காரண தேகத்துல இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னா முடியும். முதல்ல சூட்சும தேகத்துக்கு ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இது எதுவுமே நம்ம விழிப்புணர்வுகளாக பண்றோமே, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே, நம்ம போறதும் தெரியல, நம்மளுக்கு வரலன்னு தெரியல. அப்ப நம்ம அவேர்னஸா விழிப்புணர்வு எப்படி பண்றதுன்னா அதுக்குதான் தியானம். தியானம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி நீங்க தியானம் பண்றீங்க. மனமற்ற நிலைக்கு போன அடுத்த செகண்டே நீங்க சூட்சும தேகத்துக்கு போறீங்க. அதுலயும் நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் காரண தேகத்தை டச் பண்ணுவீங்க. இது விழிப்பு நிலையில் தியானத்தில் விழிப்புணர்வோடு நீங்க டிராவல் பண்றது. நம்ம இப்பதான் ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்சு இப்பதான் மனதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றதோ இல்ல அந்த மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்னா பிஹெச்டி ரேஞ்சுக்கு இதெல்லாமே. பட் இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க சூட்சும உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, காரண உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காரண தேகத்துல உள்ள கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழப்போகுது, நிகழ்ந்திருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த வாழ்க்கையில் நிகழப்போற விஷயத்தை கூட நம்மளால மாற்ற முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் விஷயம். இன்னும் சூட்சும உலகத்தை பத்தி நிறைய பேச முடியும். பட் அதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி படம் அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் கனவுல என்னுடைய தாத்தாவை பார்த்தேன், என்னுடைய பாட்டியை பார்த்தேன், இறந்தவங்களை பார்த்தேன், சில முனிவர்களை பார்த்தேன், ஏன் கடவுளை கூட பார்த்தேன். அதெல்லாம் எங்க? சூட்சும உலகத்துல எல்லாமே இருக்கு. உங்க உடலை தாண்டிட்டா சூட்சும உலகம். அந்த சூட்சும உலகத்துல எல்லாமே இருக்குது. நீ அங்கதான் போய் ஈவன் பிரேயர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் என்ட்ரிங் இன்டு சூட்சும உலகம். கண்ணை மூடுறீங்க, உங்க உடல் தெரியல, மனதில் ஆழ்ந்து ரொம்ப டீப்பா வேண்டிட்டு இருந்து எங்க போறீங்க? உங்களுக்குள்ள இருக்க சூட்சும உலகத்துக்கு போய் தான் எல்லாத்தையும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க. ரொம்ப சிம்பிள். புரியுதா? இதெல்லாமே நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கிறத மாற்ற முடியும். ஆனா அது கண்டிப்பா ப்ராக்டிஸ் வேணும். மினிமம் ஒரு 45 டேஸாவது தொடர்ந்து நீங்க காலையில், மத்தியானம், இரவு அப்படின்ற 3 வேளையும் நீங்க தியானம் பண்ணாதான் அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர முடியும். இல்லாட்டி மைண்ட் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இது எது உண்மை, எது தெரியாது. அந்த மைண்டு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த மைண்டை தான் வந்து உங்களுடைய சூட்சும உலகம், காரண உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மைண்டை நீங்க இது பண்ணிட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கிளியர் ஆயிடும். அவ்வளவுதான். எப்படி டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் வந்து உங்களுக்கு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ அதே மாதிரி தான் இது. கிளியரா? ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா தூள உடல், தூள உலகம், சூட்சும உடல், சூட்சும உலகம், காரண உடல், காரண உலகம். கிளியரா? அவ்வளவுதானா? வெரி குட். எஸ். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 உலகங்களில் நாம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பேசணும். இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சிகள் மற்றும் இது போல ஆன்மீக தகவலை பத்தி நம்ம பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விளைவிப்பது உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம். நன்றி, வணக்கம்.